Hi friends, பைக் ஸ்கூட்டர் இன்சூரன்ஸ் கிளைம் ப்ராசஸ் நம்ம வருடந்தோறும் நம்ம வாகனங்களுக்கு இன்சூரன்ஸ் போட்டுட்டு தான் வரோம். அப்படி திடீர்னு நம்மளோட ஸ்கூட்டர் ஃபயர் ஆயிடுச்சுன்னா அந்த இன்சூரன்ஸை எப்படி கிளைம் பண்ணலான்றது நிறைய பேருக்கு தெரியாது. அந்த கிளைமோட ப்ராசஸ் என்ன, ஆட் ஆன் இன்சூரன்ஸ்னா என்ன, என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் என்னோட ஸ்கூட்டர் வந்து ஃபயர் ஆயிடுச்சு, அந்த ஃபயர் ஆன ஸ்கூட்டர் நான் கிளைம் பண்ணனா இல்லை ஸ்கிராப்புக்கு போட்டேனான்றது தான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேருக்கு இது ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இது ஒரு குட்டி ஸ்டோரி வடிவிலே ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு சுமார் ஒரு 50 வயசு ஆகுது, நீங்கள் ஒரு ஸ்கூட்டர் வச்சிருக்கீங்க. அந்த ஸ்கூட்டரை நம்பி தான் ஏதோ ஒரு தொழில் பண்ணி உங்கள் குடும்பத்தை நடத்திட்டு வரீங்க. அப்படியேப்பட்ட அந்த ஸ்கூட்டரை நீங்கள் 24 மாதம் டியூ போட்டு வாங்கியிருக்கீங்க. ஸோ அந்த ஸ்கூட்டர் திடீர்னு நீங்கள் நைட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க, வெளியே எடுத்துகிட்டு போகிறீங்க, திடீர்னு மெயின் ரோட்டில் ஆஃப் ஆகுது. ஆஃப் ஆன உடனே கூட பக்கத்தில் இருக்கவங்கலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்போ எதிர்பார்க்காத விதமாக அந்த ஸ்கூட்டர் வந்து சின்ன ஸ்பார்க் ஆகுது. பயங்கரமான புகை மூட்டத்தோட அந்த ஸ்கூட்டர் நல்லா ஃபயர் ஆகுது. ஃபுல்லாக முழு அளவில் எரியலை. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரியிலேருந்து வர லைன்லேருந்து உள்ளே எரிஞ்சு டிக்கி ஓப்பன் பண்ணால் ஒரு கேப் இருக்கும்ல, உள்ளே இருக்க அந்த ஸ்பேஸ் வரைக்கும் எரியுது. எரிஞ்ச உடனே அந்த ஸ்கூட்டரை அங்கேயே ஒதுக்கி வைக்கிறீங்க. அங்கே இருக்க காவல்துறையினரும் அங்கே அந்த தீயை அணைப்பதுக்கு உதவி செய்கிறாங்க. ஏன்னா அது சிக்னல் அருகாமையில் இருக்கிறதுனால அந்த ஸ்கூட்டரை அங்கேயே போட்டுட்டு நீங்கள் இன்னொருத்தரோட உதவியோட டோக் பண்ணிட்டு ஒரு ஸ்டாண்டில் ஒரு காசை கட்டி கொடுத்துட்டு வரீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஸ்டாண்டில் அந்த ஸ்கூட்டரை விட்டுட்டு வரீங்க. வீட்டுக்கு வந்துட்டு மறுநாள் காலையில் எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சிட்டு ஸ்கூட்டரை எடுத்துட்டு அடுத்த ப்ராசஸ் என்னன்னு ஒருத்தர்கிட்ட போய் கேட்குறீங்க. அவர் சொல்கிறாரு இன்சூரன்ஸ் கிளைம்னா என்னன்ட்டு. அவர் தாங்க நான். அதாவது இன்சூரன்ஸ் கிளைம்னா என்னன்னா, இன்சூரன்ஸை வந்து அந்த டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கும், அதை காண்டாக்ட் பண்ணணும். அதை காண்டாக்ட் பண்ணி நம்ம ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணணும். அவங்களுக்கு ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணோன்னே அவங்க உங்ககிட்ட இருந்து என்னென்ன கேட்பாங்கன்னா, உங்களோட டிரைவிங் லைசன்ஸு, ஆதார் கார்டு, அப்புறம் ஆர்சி புக்கு, இது எல்லா டீட்டெயில், பேன் கார்டு, இது எல்லா டீட்டெயிலும் வாங்கிடுவாங்க. குறிப்பாக ஒன்று கேட்பாங்க, நம்மளுக்கே கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும், ஆனால் இருந்தாலும் நம்ம சொல்லி தான் ஆகணும். உங்ககிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா இல்லையான்னு கேட்பாங்க. ஏன்னா நிறைய பேர் லைசன்ஸ் இல்லாமலே ஓட்டிட்டு தான் இருக்காங்களாம். நான் சொல்லுங்க, அவங்க சொன்னாங்க. ஸோ அப்படியாப்பட்ட அந்த இன்சூரன்ஸ் உங்ககிட்ட டீட்டெயில் கேட்டு ஒரு ஃபார்மை கொடுக்கும். அந்த ஃபார்மை நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணணும். அதில் நீங்கள் ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சு, அதாவது இன்சூரன்ஸில் வந்து 2 விதமாக இருக்குது. ஒன்று தனிநபர் காப்பீட்டு திட்டம், அதுக்கப்புறம் வந்து தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ். இது ரெண்டுத்தில் எது நடக்க இருக்குதுன்னு, நம்மளோட தனிநபர் தானே, நம்மளோட வண்டி மட்டும் தானே ஓன் டேமேஜ். ஸோ இதை மட்டும் நீங்கள் வரைபடத்தோட எந்த இடத்துல நடந்துச்சுன்னு அந்த வரைபடத்தோட டீட்டெயிலாம் எழுதி நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுறீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் உங்களோட டிக்கெட் வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது, எங்களோட ஃபீல்டு ஆஃபீஸர் உங்கள் வண்டியை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவார். அதுக்கு நீங்கள் உங்களோட ஷோரூமில் தான் அந்த வண்டியை விடணும். ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் அந்த வண்டியை பார்த்துட்டு இருந்தது லோக்கல் மெக்கானிக் கிட்ட. அதாவது 3 மாதத்துக்கு முன்னாடி தான் அந்த வண்டியை சர்வீஸ். அந்த வண்டி பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஓட்டிட்டு இருந்தவர் அந்த வண்டியை வச்சு தான் அதில் தொழில் பார்த்துட்டு இருந்தார். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமருக்கு ஒரு டெலிவரி பண்ணுற வேலை, ஒரு 10 கிலோ 15 கிலோ லோடை வந்து எடுத்துகிட்டு போய் கஸ்டமர்கிட்ட கொடுக்கணும். ஸோ இப்போ ஏற்பட்ட கஷ்டமான தொழில் தான் அது. ஸோ அந்த வண்டியும் வந்து நல்ல ஒரு இப்போ வாங்கினதாக இருந்தாலும் கிலோமீட்டர்கள் கூடிருச்சு. அந்த வண்டியில் ஏதாச்சும் இயற்கையாகவே பிரச்சனை வந்திருக்கும். ஸோ எரிஞ்சிருக்குன்னு விட்டுருங்க. இப்போ இன்சூரன்ஸை வந்து எடுத்தது. இன்சூரன்ஸ் தொகை பார்த்தீங்கன்னா 67,000 ரூபாய் கிட்ட அந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க. அந்த ஸ்கூட்டருக்கு அதோட ஷோரூமில் கொண்டுட்டு போய் விடணும். அப்போ தான் வந்து அந்த இன்சூரன்ஸ் அதிகாரி அங்கே வந்து பார்ப்பாரு, நம்ம லோக்கல் மெக்கானிக் ஷெட்டு கிட்ட போய் விடக்கூடாது. ஸோ அந்த ஷோரூம் எங்கே இருக்குன்னு நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு அந்த ஷோரூமில் போயிட்டு ஃபஸ்ட்டு விடுறோம். அந்த ஷோரூமில் நம்மளுக்கு வண்டியை வாகனத்தை என்ட்ரி போடுவாங்க. என்ட்ரி போட்டு நம்மக்கிட்ட ஒரு கார்டு கொடுப்பாங்க. நீங்கள் ஷோரூம்குள்ளே என்ட்ரி ஆனோடனே உங்ககிட்ட சொல்லிடுவாங்க, சார் இந்த வண்டி இன்சூரன்ஸில் கிளைம் ஆக போகுது. ஸோ இந்த வண்டியை வந்து நீங்கள் இங்கே ரெடி பண்ணலை, உங்களால் முடியலன்னு சொன்னீங்கன்னா இத்தனை நாள் பார்க்கிங் சார்ஜஸை நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லிடுவாங்க. உங்கள் வண்டியை அங்கே போய் எடுத்துகிட்டு போய் நிறுத்துறீங்க பாருங்கள், அன்னையிலேருந்து இன்சூரன்ஸ் ஆகி கிளைம் ஆகி, அதாவது அந்த வண்டியை அங்கேயே ரெடி பண்ணிங்கன்னா பார்க்கிங் கட்டணம் நீங்கள் கட்ட தேவையில்லை. ஆனால் அதுக்கு மறுத்து இல்லைங்க எனக்கு தேவையில்லை, நான் வண்டியை ரிட்டர்ன் எடுத்துக்கிறேன்னு எடுத்திங்கன்னா ஒரு நாளைக்கு 50 ரூபா வச்சு உங்ககிட்ட ஒரு பார்க்கிங் அந்த சார்ஜஸை வாங்கிடுவாங்க. அது மட்டும் இல்லை, அப்ளிகேஷன் சார்ஜஸ்னு ஒரு அமௌண்ட்டை வாங்கிடுவாங்க. அது சுமார் 600 முதல் 700 வரலாம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு 50 நாள் அந்த வண்டியை விட்றீங்கன்னா ஒரு நாளைக்கு 50 ரூபானா நீங்களே கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். இப்படி ஒரு விஷயம் நடக்கும். அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்பீங்க. அவங்ககிட்ட இருந்து சரியான ரெஸ்பான்ஸ் இருக்குதாண்டு ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்களும் நம்ம வண்டி அவங்க வண்டி மாதிரி எடுத்து உடனே ப்ராசஸ் பண்ணிட மாட்டாங்க. நீங்கள் விட்டு அவங்க ஒரு வாரம் கழிச்சு தான் வந்து பார்ப்பாங்க. இதில் சாட்டர்டே சண்டே லீவுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது நான் பிஸியாக இருக்கேன் சார், உடம்பு சரியில்லைன்னு இப்படி ஏகப்பட்ட கார சேவை அப்படியே எடுத்து கொடுப்பாங்க. நம்மளும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். ஷோரூமுக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டால் அந்த ஷோரூமில் சொல்லுவாங்க, சார் உங்கள் வண்டியை பிரிச்சுட்டேன், இதில் இந்த ஃபால்ட் இருக்குது, நீங்கள் சொன்னீங்கன்னா ஓகே சொன்னீங்கன்னா நாங்கள் பார்த்துடுறோம்பாங்க. அந்த ஷோரூம் அதிகாரிகிட்ட நீங்கள் போய் காண்டாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நேரில் போனீங்கன்னா தான் கட்டாயம் ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஃபோன் பண்ணிங்கன்னா பாதி நேரம் எடுத்து அந்த உங்களோட காலை அட்டன் பண்ணிட்டு அப்படியே கட் பண்ணி விட்டுருவாங்க. இதுக்கப்புறம் ஒரு வழியாக பிடிச்சி இன்சூரன்ஸ்கார்கிட்ட இருந்து எவ்வளோ அமௌண்ட் வரும் நீங்கள் கேட்பீங்க. அவர் சார் நான் முழு கொட்டேஷனை தரமாட்டேன், நான் வந்து இவ்வளோ தான் உங்களுக்கு பர்சன்டேஜில் சொல்லுவேன், நீங்கள் வந்து ரெடி பண்ணுங்கள், ரெடி பண்ணிவிட்டு எவ்வளோ கிளைம் ஆகுதோ நீங்கள் எடுத்துக்கோங்கம்மாங்க. சுமார் அந்த எரிஞ்ச வண்டிக்கு அதாவது பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் தொகை கிளைம் ஆகுறதுன்னு அவங்க சொன்னது 40,000 ரூபா நாங்கள். ஆனால் அவர் ஷோரூம்லேருந்து என்ன சொன்னாங்க, சர்வீஸ் சென்டர்லேருந்து இந்த வண்டிக்கு வந்து
ஒரு 38,000 ரூபாய் ரெடி ஆகணும். நாங்கள் இப்போ 38,000 ரூபாய் கொடுத்து கஸ்டமர் ரெடி பண்ணியிருந்தா அந்த வண்டிக்கு அவங்க 40,000 ரூபாய் கிளைம் காசு முழுசாக வராது. ஏன்னா அவங்க வந்து வாய் வார்த்தையால் தான் சொல்லியிருக்காங்க. மெயில் டாக்குமெண்ட்டாக இவ்வளோ உங்களுக்கு கொடுப்பேன் எஸ்டிமேட் போட்டு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம தைரியமாக ரெடி பண்ணலாம். இன்கேஸ் நம்ம ரெடி பண்ணிவிட்டு இன்சூரன்ஸ் தொகை 20,000 ரூபாய் வந்துச்சுன்னா பேலன்ஸ் தொகையை நம்ம தான் ரெடி பண்ண வேண்டியிருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த வண்டியை முழு அளவில் ரெடி பண்ணுறதுக்கு 50,000க்கு ஆகும். ஆனால் வந்து பாதி நிலைமையில் ஓட வைக்கிற மாதிரி ரெடி பண்ணுறது தான் ஒரு 30,000 35,000 ஆகும். ஸோ இன்சூரன்ஸ்கார்கிட்ட நம்ம சொல்கிறோம், சார் இந்த மாதிரி ஷோரூமில் ஒரு 35,000 ரூபா சொல்கிறாங்க, அந்த வண்டியை வந்து ஓரளவு ரெடி பண்ணி ஓட்டுறதுக்கு அந்த எரிஞ்ச பாகங்களை மட்டும் ரெடி பண்ணுறது, ஏன்னா அது பேட்டரி இஷ்யூனால தான் எரிஞ்சிருக்குன்றாங்க அப்படின்னு. சார் நீங்கள் போட்ட இன்சூரன்ஸில் இதெல்லாம் வந்து ஆட் ஆகாது சார். பேட்டரியில் வந்து அந்த கனெக்ஷனுக்கு இந்த ஒயர் வரும், இன்னொரு ஒயர் வராது சார். அந்த மாதிரி அவங்களுக்குன்னு சில இதெல்லாம் சொல்லிவிட்டு இதெல்லாம் டிஸ்கவுண்ட் ஆகும், இதெல்லாம் வராதுன்னு சொல்லிவிட்டு எங்ககிட்ட ஃபைனலாக இவ்வளோ வேணால் வரும் சார், ஒரு 30,000 ரூபா வரும், அதுவும் இப்போ நாங்கள் சொல்ல முடியாது, நீங்கள் ரெடி பண்ணுங்கள் அப்புறம் நாங்கள் சொல்கிறேன்னு. ஷோரூம்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, சார் வண்டியை சீக்கிரம் ரெடி பண்ணுங்கள் சீக்கிரம் ரெடி பண்ணுங்கள், நாங்கள் வந்து மும்பைக்கு பொருட்களை ஸ்பேர் பார்ட்ஸ் ஆர்டர் பண்ணோம், நீங்களே என்ன பண்ணுவீங்க, காசை கொடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இப்படி தான் இன்றைக்கி இன்சூரன்ஸ் நிலைமை இருக்குது. உங்கள் வண்டியை நீங்கள் ரெடியும் பண்ண முடியாது, ஏன்டா இன்சூரன்ஸ் போட்டோன்னு இருக்கும், இன்சூரன்ஸ் போடாட்டியும் நீங்கள் ஃபைன் கட்டுற சூழ்நிலை வரும். இப்போ நான் அந்த வண்டி ஏன் ஸ்கிராப்புக்கு போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வண்டி எரிஞ்சதுக்கெல்லாம் உண்டான செலவு பார்த்தீங்கன்னா ஒரு 35,000 கொடுத்தா அந்த எரிஞ்ச ஸ்பேரை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணி வண்டியை ரெடி பண்ணலாமா. அந்த வண்டியோட தொகையை 1,00,000 ரூபாய், அது டியூ போட்டு தான் வாங்கினது, 24 மாதம் டியூ முடிச்சு இப்போ தான் வண்டி ரெடி ஆயிருக்கு. ஸோ இந்த வண்டியை வந்து மறுபடியும் நான் 35,000 கொடுத்து ரெடி பண்ணேன்னா அந்த எரிஞ்சதுக்கு மட்டும்தான் ரெடி பண்ணுறாங்க, மற்ற பொருள்கள்லாம் மறுபடியும் தேய்மான பொருட்கள் தான் இருக்க போகுது. அந்த வண்டியோ 60,000 70,000 கிலோமீட்டர்களை தாண்டிடுச்சு. இதுக்கப்புறம் அந்த வண்டியை வச்சிருக்கிறத விட்டுட்டு அந்த வண்டியை ஸ்கிராப்புக்கு ஏதோ என்ன பண்ணுறது, நம்மளோட நேரம் எரிஞ்சிருச்சுன்னு சொல்லி அதை விற்றுட்டு அந்த விற்ற காசுலேயும் கூட கொஞ்சம் ஒரு 10,000 போட்டு ஒரு இனிஷியல் அமௌண்ட்டை கட்டிட்டு மாதம் டியூ போட்டு ஒரு 24 மாதம் கண்ணுக்கு தெரியாமல் போட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூட்டர் வாங்குறது தான் ஆகச்சிறந்ததாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் உங்கள் அமௌண்ட்டை போட்டு வண்டியை ரெடி பண்ணிவிட்டு பேலன்ஸ் தேய்மான பொய்கள் மறுபடியும் செலவு வச்சுட்டு தான் இருக்கும். இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து வருமா வராதான்னு இழுத்தடிச்சிட்டு இருப்பாங்க. இப்படி தான் இன்றைக்கி அவ்வளோ நிலை போயிட்டுருக்கு. ஸோ யாருக்கு ப்ராஃபிட்டு யாருக்கு லாஸுன்றதை நீங்களே கஸ்டமர் ஆகிய வண்டி எடுத்த வண்டி ஓனர்களே தீர்மானிச்சுக்கோங்க. இதில் இன்னொரு ப்ளஸ் இருக்குது இன்சூரன்ஸில். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தேர்ட் பார்ட்டி இஷ்யூ வருது, நீங்கள் இன்னொருத்தரை இடிச்சிட்டிங்க, இந்த மாதிரி ஏதாச்சும் அசம்பாவிதம் நடக்குதுன்னா அவங்களுக்கு வந்து செட்டில்மெண்ட் கொடுக்குறதுக்கு இந்த இன்சூரன்ஸ் தொகை உதவும். ஆனால் நம்ம இன்சூரன்ஸை எப்படி போடணும்னு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா, எந்த கம்பெனி இன்சூரன்ஸ் வந்து நம்ம கால் பண்ணால் நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க, அவங்களோட டிக்கெட்டை வந்து கரெக்டாக கன்சர்ன் பண்ணுவாங்க, நம்மளுக்கு மெயிலில் வருவாங்க அப்படின்ட்டு பார்த்து பண்ணணும். சில இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் இருக்குது, ஒப்புக்கு சப்பான். இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் தான் வருவாங்க, அதுவும் நீங்கள் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க, எந்த மெயில் டாக்குமெண்ட்டும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஃபீல்டு எக்ஸிக்யூட்டிவ் அவர் இவருன்ட்டு உங்களுக்கு 1008 பேர் ஃபோன் பண்ணுவாங்க. அவங்க வந்துட்டு போகிறப்ப 100-200 கமிஷன் கூட கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய இன்சூரன்ஸ் இருக்குது, நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, அதில் ஒரு பிராண்டை சூஸ் பண்ணி ஒரு இன்சூரன்ஸ் வேல்யூ அதிகமான வேல்யூவில் போடணும். அந்த இன்சூரன்ஸ் வேல்யூ அதிகமாக போட்டிங்கன்னா உங்கள் வண்டி வாங்கினதுக்கு எதுவும் பிரச்சனை வந்துச்சுனால அதில் நீங்கள் நிறைய உங்களுக்கு தொகைகள் வரும், அதனால் நீங்கள் தப்பிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, ஆட் ஆன்ஸ் வேல்யூன்னு நிறைய இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, பின்னாடி உட்காந்துட்டு வரவங்க ஏதாச்சும் ஒன்று இன்சிடென்ட் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வண்டியில் இந்த ஸ்பார்க் இந்த மாதிரி தீப்பிடிச்சு இருந்துச்சுன்னா அதுக்குன்னே தனி இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் டீட்டெயில் எடுத்து வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதே மாதிரி தெளிவான இடத்துல இன்சூரன்ஸ் போட்டிங்கன்னா தப்பிச்சிங்க. இல்லை போகிற வழியில் எங்கேயாச்சும் ஒருத்தர் இன்சூரன்ஸ் இது போர்டு போட்டு நின்றுருந்தாரு, அந்த இடத்துல போட்டிங்க, யார்கிட்ட போகணும்னு தெரியாதுன்னா ரொம்ப கஷ்டம் தான். ஸோ எல்லாத்தையுமே பார்த்து இது யாருக்கு லாபம் நஷ்டன்றதை மக்களாகிய நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சு தெளிவான முடிவுகள் எடுங்க. இப்போ என்ன போன்ற நபர்கள் பார்த்தீங்கன்னா, அதை விற்றுட்டு வேறு வண்டி வாங்கிட்டோம். எத்தனையோ பேர் அந்த வண்டியை வந்து அதுவே தொழில், அதாவது ஒரு 50 வயசு ஆகிறவர் அந்த வண்டியை வச்சிருக்காரு, அந்த வண்டி மூலியமாக தான் அவருக்கு பணம் வருது, அந்த வண்டி போயிடுச்சுன்னா அவர் என்ன பண்ணுவார்னு சொல்லுங்கள். அந்த இடத்துக்கு இன்னொரு வேலைக்கு அவர் அந்த வயசில் தேடுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இன்றைக்கி இருக்க இளைஞர்களோ எவ்வளோ பெரிய படிப்பு முடிச்சுட்டு வேலை வாய்ப்புக்காக திண்டாடிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு 50 வயதை தாண்டினவர், அந்த வண்டியே பொழப்புன்னு நம்பினவர், திடீர்னு அந்த வண்டி போயிடுச்சுன்னா அவர் அடுத்த வண்டி எப்படி வாங்குவார், அவர் அடுத்த தொழிலை எப்படி தான் தேடுவார். ஸோ நீங்கள் இதிலேருந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எது இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா எத்தனையோ பேர்களுக்கு அது உதவிகரமாக இருக்கும். இன்சூரன்ஸ் சார்ந்து எத்தனையோ பேர் வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க. ஸோ இன்சூரன்ஸில் நடக்கும் பிரச்சனைகள் எது இருந்தாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுங்க. பார்க்குற வீடியோஸை பார்க்குற நண்பர்கள் அந்த கமெண்ட்ஸை பார்க்கும்போது அவங்களுக்கும் சில விஷயங்கள் தெரியப்படணும், எப்படி இன்சூரன்ஸ் போடுறதுன்னு அவங்களும் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம மிதுன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷனில் தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்கு உந்துதலாக இருக்கின்றதை என்றைக்குமே மறந்துடாதீங்க. நான் உங்கள் மிதுன், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.